வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் பண்பை வளர்க்கும் பாடத்திட்டம் எனும் தலைப்பில் கடந்த வாரம் மலேசிய கல்வி அமைச்சின் தலைமை இயக்குனர் அசாம் அமாட் வெளியிட்டுள்ள கருத்து வரவேற்கக்கூடியது. அவருக்கு ஒரு சபாஷ் சொல்ல வேண்டும். அமைச்சின் இந்த புதிய அணுகுமுறை நல்ல விளைவுகளை நிச்சயமாக கொடுக்கும். அதில் நட்பு, நேசம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, கடமை உணர்வு என பல்வேறு பண்புக்கூறுகள் இணைக்கப்படுவது மிகச்சிறப்பு. அதோடு அதில் கட்டாயம் ஒருவரது இறையாண்மை, கலை, கலாச்சார நம்பிக்கைகள் அது கேலி செய்யப்படக்கூடாது, அது கிண்டல் அடிக்கக்கூடாது என்னும் தலைப்புகளும் இடம்பெறுதல் மிகச்சிறப்பு. ஒரு ஒற்றுமையான மலேசியர்களை உருவாக்க இது களம் அமைத்து கொடுக்கும். அதோடு லஞ்சம், ஊழல் இவை யாவும் இளவயதிலேயே துடைத்தொழிக்க வேண்டிய கொடூரமான செயல் என்பதை மாணவர்கள் மனதில் விதைக்க வேண்டும். நம்முடைய மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் காணும் கனவு ஊழலற்ற, லஞ்சமற்ற ஒரு உன்னதமான மலேசியாவை உருவாக்கிட வேண்டும் என்ற அவரது மிகச்சிறந்த எண்ணம் ஈடேறுவதற்கு பாடத்திட்டத்தில் அதையும் கட்டாயமாக சேர்க்க வேண்டும். அவருடைய திறமையால் இங்கே தப்பிவிட்டாலும் இறைவன் முன் அவர் பெற்ற லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தினால் நிச்சயமாக நம் நாடு ஒளிமயமான மிகச்சிறந்த வளமான மலேசியாவாக உலகமே நம்மை பார்த்து தலை நிமிரும் அந்நாள் நிச்சயமாக வரும் என்று கூறி அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அன்புடன் சுபமைன் டைனமிக் மு கணேசன்.